சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மரவள்ளிக்கிழங்கு வச்சு தான் ஒரு பொரியல் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கு பொரியல் செய்யலாம். அதுக்கு வந்து நான் 2 மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாங்க. தோல் எடுக்கிறது எப்படின்னா ரவுண்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து தோல் எடுத்துடலாம். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இதே மாதிரி சின்ன சைஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வேக வச்சிடலாங்க. இது மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு போட்டு வேக வச்சிடலாங்க. கிழங்கு வேகிறதுக்கு வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில் ஒரு 1/4 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. வேகத்தை வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், அடுப்பில் வச்சுட்டேன். ஒரு கலக்கி விட்டுடலாம். கொதி வெட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு கம்மி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விடலாம் வேகிட்டு. பாருங்கள், 10 நிமிஷம் கொதிச்சது, நல்லா வெந்துச்சு பாருங்கள். நீங்கள் ஓரளவுக்கு நல்லா வேகிற வரைக்கும் விடணும். அப்போ தான் வந்து ஆறுனா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எடுத்துடலாம். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குதுங்க, அதை வடித்து எடுத்துடலாம். தண்ணியை வடித்து எடுத்து வச்சுட்டேங்க கிழங்க. நீங்கள் வந்து தாளிச்சிடலாதிய. பாருங்கள், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். வடிச்சிட்டியில் எண்ணெய் காஞ்சிச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் 2 சீரகம் போட்டுக்கலாங்க. சீரகம் பொரிட்டுங்க. 2 உளுந்துப்பருப்பு போட்டுக்கலாம். அடுத்து வரமிளகா போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம கிழங்குக்கு மாதிரி உப்பு போட்டு வேக வச்சுக்கிறோம், அதெல்லாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வெங்காயமெல்லாம் வதக்கி வந்துச்சுங்க. நம்ம வந்து வேக வச்ச கிழங்கு போட்டுக்கலாம். கிழங்கு போட்டு 2 நிமிஷம் தட்டி விடுங்க. பாருங்கள், மரவள்ளிக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், மதியம் லஞ்சுக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்க வெள்ளை ஐக்கானை தட்டி விடுங்க. ஓகே, பாய்.